இதில் எழுதியிருக்கு பாம் ட்ரிங்க்னு சொல்லி பனம் பழப்பானம் குரக்கன்மான விலை வந்து 340 ரூபா அடிச்சிருக்கு. அதான் கொஞ்சம் வயசு போனாக்கள் சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாம்பழப்பானம் புழுக்கொடியல் நாங்கள் ஒடியல்னு சொல்லுவோம். யாழ்ப்பாண உற்பத்தியில் வந்து தோளகட்டி ஒரு பெயர் போன ஒரு விஷயம். பனை சார்ந்த உற்பத்திகள் வந்து கீழே இருக்குது. அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பண்டத்தரிப்பு பனை தென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தில் நிற்கிறேன். ஏன் இந்த இடத்துக்கு வந்து நான் என்றால், இந்த இடத்துல வந்து பனை சம்பந்தமான அந்த பாரம்பரிய உணவுகள் உற்பத்திகள் நிறைய இருக்குது. புலம்பெயர்ந்த உறவுகளாக இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த விரைகளை வந்து இந்த கடையில் போய் நல்ல தரமான சாமான்களை வாங்கலாம்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அதனால் இது வந்து பண்டத்தரிப்புன்ற இடத்துல இருக்கிற பனை தென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த உற்பத்திகளை பற்றி நான் எல்லாம் காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெற நேரம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க போயிட்டு உங்களுக்கு என்னென்ன உற்பத்திகள் இருக்குது, என்னென்ன விலைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இதில் வந்து இது வந்து கச்சா நல்வா வந்து 500 ரூபா ப்ரைஸ். ஒரு சைஸில் இருக்குது. இது வந்து 350 ரூபா. மற்றது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது எள்ளுப்பாகு. இது வந்து பனை தென்னை உற்பத்தியானு கேட்டால் அது இல்லை, ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கணும். அப்படியா? இதில் பாருங்கள் என்னென்னா, இது வந்து எல்லாம் வந்து தரமான சாமான்களை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விலை வந்து 200 ரூபா. சாரி, இங்கே பாருங்க. மற்றது பூந்திலாட்டு இருக்குது. பூந்திலாட்டு எவ்வளோக்கா? 140 ரூபா. பார்த்தீங்கன்னா இவங்க 50 ரூபா விற்கிறாங்க இங்கே. இதில் பூந்திலாட்டு இருக்குது. மற்றது வந்து இதுக்கு பேர் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா இது பனங்கட்டின விலை வந்து 400 ரூபான்னு. இதில் 460 ரூபா அடிச்சுருக்காங்க. 60 ரூபா டிஸ்கவுண்ட். பார்த்தீங்கன்னா இதில் 460 ரூபா அடிச்சு 60 ரூபா டிஸ்கவுண்ட். 400 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கலாம் இந்த பனங்கட்டி. மற்றது எள்ளுப்பாகு, எள்ளுருண்டை இருக்குது. அதில் பார்த்தா எள்ளுப்பாகு, இது எள்ளுருண்டை விலை வந்து 180 ரூபா எள்ளுருண்டை. இதில் வந்து துளசி தேநீர்னு சொல்லி அதுவும் வச்சுக்கிறாங்க. அது ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். துளசி. மற்றது சிறு குறிஞ்சா வடகம் இருக்குது. எவ்வளோ விலை? 320 ரூபா. வடகம் இருக்குது. வடகம். மற்றது இது வந்து என்ன, ஊறுகாய். 350 ரூபா. பார்த்தீங்கன்னா 400 ரூபா அடிச்சிருக்கு. 50 ரூபா டிஸ்கவுண்ட்னா 350 ரூபாயாம். ஆவாரம் பூ இருக்குது. ஆவாரம் பூ பானம்னு சொல்லி இது டயபெட்டிக்காரர்கள் பாவிக்கிறது. என்னென்னா ஆவாரம் பூ இதை குடித்தா வந்து சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இதோட விலை வந்து 400 ரூபா. மற்றது அப்படி ஒவ்வொரு இதுவும் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து வேறு முருங்கை வடகம். இது வந்து முடக்கொத்தான் வடகம். அப்படி நிறைய எல்லாம் உள்ளூர் உற்பத்திகள் நிறைய இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய பனை சார்ந்த உற்பத்திகள் வந்து கீழே இருக்குது. இது வந்து பனை உற்பத்திகளில் இருக்கிற புழுக்கொடியல் நாங்கள் ஒடியல்னு சொல்லுவோம். இதன் பேர் புழுக்கொடியல். பாருங்கோ, 360 ரூபா. 360 என்னக்கா? 320. அது 300 ரூபாயா? அது 300 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா ஒடியல் வந்து சின்ன சின்ன பீஸாக கிடக்கு. இதுவும் வந்து 300 ரூபா. இந்த விலையிலெல்லாம் வந்து அப்படி. மற்றது கச்சா நல்வா இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வேணும். இது நார்மலாக வந்து நாங்கள் வீட்டில் சேர்க்கப்படி இது சின்ன மெஷினில் வெட்டி இந்த செட்டப்பில் இருக்குது. சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் கொஞ்சம் வயசு போனாக்கள் சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடுதலாக. மற்றது கீழே இருக்கிறது ஒடியல்மா. இது ஒடியல்மான்ற விலை வந்து 230 ரூபா அடிச்சிருக்கு. ஆனால் இதில் இருக்க விலையை விட டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். இதில் இருக்க விலையில் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. என்னென்ன கடைக்காரர் இந்த விலை இங்கே எடுக்க நார்மலாக நீங்கள் கடைக்காரர் கொடுக்குறதா எல்லோரும் கொடுக்குறீங்களா? இது 230 ரூபா அடிச்சிருக்கு. நாங்கள் வந்து 180 ரூபா தான் கொடுக்குறோம்.
180 கொடுப்பீங்க. கடையை கொண்டு போனால் சில கடைக்காரர் ஒரு 50 ரூபா 40 ரூபா போகணும். ஓ அப்போ இங்கே வாராக்களுக்கு அதே 180. 180. பார்த்தீங்களா? அப்படின்னா இங்கே இதில் இருக்கிற விலையை விட குறைச்சி தான் கொடுக்கணும். என்ன கடைக்காரர் கொடுக்குற விலையில் கொடுக்கணும். இது வந்து பனை சார் உற்பத்திகள். அடுத்து இது வந்து இது குரக்கன்மா. என்னென்னா இதெல்லாம் இங்கேயா சேருனீங்க நீங்கள்? குரக்கன்மாண்ட விலை வந்து 340 ரூபா அடிச்சிருக்கு. 260. இதில் வந்து கருப்பணி ஒன்று வாங்க போகிறோம். இங்கே கருப்பணியும் இருக்குது. 10 மணிக்கு பிறகு வந்தால் கருப்பணி வாங்கலாம். ஆனால் மழை நேரம் எடுக்கலாம். அது அந்த சீசனுக்கு தான் எடுக்கலாம். இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பனம் பழத்தில் செய்கிற பனம் பானம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதில் எழுதியிருக்கு பாம் ட்ரிங்க்னு சொல்லி பனம் பழப்பானம். இதோட விலை வந்து 120 ரூபாய்னாக்கா. 120 ரூபா. இந்த விலை வந்து 120 ரூபா. குடிச்சு பார்த்தோன்னா நல்ல சுவையாக இருந்தது. இங்கே இதை எடுக்கலாம். இங்கே இது கொண்ட உற்பத்தி என்னண்ணா? இது விட்டு போவோம். நம்பிக்கை என்ன அவருக்கு? நானும் வாங்கிருக்கேன். இதை உள்ளே வச்சு விடும். இதுலேயும் இருக்குது. இதோட பெரிய சைஸ். இது மாம்பழப்பானம். எவ்வளோண்ணா இது? 100 ரூபா. பார்த்தீங்கன்னா மாம்பழப்பானம் இருக்குது 100 ரூபா. உண்மையில் நாங்கள் சோடா அதுகளை வாங்கி குடிக்கிறத விட இப்படியான இயற்கையான பானங்களை குடிக்கிறது உண்மையாக சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். இங்கேயும் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு விற்காது கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தூதுவளை தேநீர் 150 ரூபா அடிச்சிருக்கு. ஒன்றும் அடித்த விலையை விட குறைவாக தான் இருக்கும். அஞ்சு இருக்குதுங்க. தோளகட்டின்னு அடிக்கிறது. தோளகட்டி கம்மியிடம். இங்கே வாங்க. மாதுளையில் செய்கிற ஒரு இதை அப்படியே குடிக்கலாம் தானேண்ணா? தண்ணி கலந்து போகணுமா? நெல்லி கிரஸ் மாதிரி தண்ணி கலந்து குடிக்கிறதுக்கு மாதுளை இல்லை தயாரிச்சது. இந்த விலை வந்து 770 போட்டு கிடக்குண்ணா. 750 கொடுக்குங்களா? 750. இது வந்து என்ன நன்னாரி என்ன? வா இயற்கை முழுக்க இயற்கையானது. என்னண்ணா அது? என்னண்டு? பாருங்களா. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தோளகட்டி. அதாவது இங்கே யாழ்ப்பாண உற்பத்தியில் வந்து தோளகட்டி ஒரு பெயர் போன ஒரு விஷயம். இதில் வந்து இது வந்து நெல்லி கிராஸ் தோளகட்டி இப்படி எல்லாம் கிடக்கு. அங்கால இருக்கிறாங்க. இங்கே நல்லெண்ணெய் இருக்குது. உங்களோட கோப்பீடு தானே? பார்த்தீங்கன்னா இந்த கிளப்பில்லாத சுத்தமான நல்லெண்ணெய். இந்த விலை வந்து 1550. வெள்ளை விலை கூடினதால கூடியிருக்காங்க. இப்போத்த விலை மாறிக்கொண்டிருக்கும் விலைகள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஆவாரம் பூ பானத்தை பற்றி பார்த்து நாங்கள் அதெல்லாம் இருக்குது. தேங்காய் இருக்குண்ணே. இதுவும் கொண்டு தேங்காய் இது நல்ல ஃபில்டர் பண்ண. இந்த விலை வந்து தேங்காய் விலை வந்து 980 ரூபா. குறைச்சி போடலாம். இதில் இருக்க விலையில் எல்லாத்தையும் விட குறைச்சி போடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இது வந்து வைன். என்ன வைன்? விலை 1400 ரூபா. தோளகட்டி வைன். வைன் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதயத்துக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே.